சபையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் கனடா நகரத்தார்கள் சார்பாக எங்களது வணக்கம். இந்த நாடகம் தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய டிஸ்க்ளைமர். இந்த நாடகத்தில் வரும் கதாபாத்திரங்கள், பெயர்கள், சம்பவங்கள், வசனங்கள் அனைத்தும் கற்பனையே. யாரையும் குறிப்பிட்டு எழுதப்பட்டது அல்ல. சிரிப்பதற்காக மட்டுமே, சிந்திப்பதற்காக அல்ல. Please do not take it to heart. Come, let's enjoy the real live performance from Canada Nagarathalas with a big round of applause. ஹலோ சுப்புவா, என்ன சுக்கு பிஸியா? சும்மா தான் கூப்பிட்டேன். இல்லை சும்மா தான், வீட்டில் தான் இருக்கேன். என்ன இன்னைக்கு ஆஃபா இல்லை ஆஃபீஸ்க்கு ஆஃபா? நீ வேற ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் போட்டுட்டு சீரியஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவும் இம்பார்ட்டண்டா இப்போ கூப்பிடுற? சும்மா தான். ஆஃபீஸில் பாசல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு, உருப்படியாக செய்ய ஒன்றும் இல்லை, அதான் உன்னை கூப்பிட்டேன். காலங்காத்தால அறுக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாக்கும். ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, காலையில் சீக்கிரம் போகணும்னு நேற்று சொன்னியே. அதான் பிளானு. அப்புறம் கடைசியில் ஒய்ஃப் வந்து இப்போ லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கோம்னா இன்னும் பிடுங்குவா, அதான் சீக்கிரமே எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு ஓடிடலாம்னு பார்த்தேன். இப்போ கடைசியில் அவள் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டா. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு எல்லார மாதிரியும் பீஸ்ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறேன். பரவாயில்லப்பா. எங்கள் வீட்டில எல்லாம் நான் வீட்டில இருந்து ஆச்சி வெளியே போனா அவ வர்ற வரைக்கும் வேலையை கொடுத்துட்டு தான் போவார். எங்கள் வீட்டிலலாம் ஆட்சி தான் எல்லா வேலையும் பார்க்கணும். நாங்கள்லாம் சும்மா இந்தியாவில் இருக்க செட்டியாக இருக்க மாதிரி வீட்டுக்கு வந்தோம்னாக்கா வேணுங்கிற பலாரத்தை பண்ணித்தர சொல்லி சாப்பிட்டுவிட்டு காலாட்டிக்கிட்டே டிவி பார்ப்போம். முழுகாத முழுகாத பொண்டா டிவினா இப்போ வந்துருவா. வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம சொல்லிட்டு போன வேலையெல்லாம் சீக்கிரம் பண்ணி முடி. வந்தான்னா சும்மா புடுங்கி தின்றுவான். ஐயோ, மறுபடியும் மனசாட்சியா? இதுக்கு வேற வேலையே இல்லை, வச்சு பேசுறதுனே இல்லை. நேரம் கட்ட நேரத்தில் வந்து பேசி பயங்கரமா மூட் அவுட் பண்ணி விட்டுறான். சொக்கு, ஒன்றும் பயப்படாது. நான் உன் மனசாட்சி தான். எப்பப்ப உன்னால பேச முடியலையோ, இது நடக்கிற விஷயமா, அப்பப்ப நான் வருவேன். ஆனா நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும், சரியா? அங்க யார்கிட்ட பேசுற? இந்த குறுக்கால பேசுற இந்த மனசாட்சிகிட்ட தான். என்ன? ஒண்ணுல வைப்பா, ரொம்ப ஏகப்பட்ட வேலை கிடக்கு, அப்புறம் பாப்போம், சும்மா விட்டா இருக்காம. நீங்க பாருங்க. ஐயோ, வந்துட்டாயா? நான் போய் டிரைவேல தேடி தேடி சாயந்தரம் வர்ற வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டாலே. இப்ப தானே நினைச்சேன், நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டேன் சொக்கு. வெல் டன் மை பாய். ஏய், வாய் சும்மா இருக்கியா? What did you say?
அதான் ஒன்னும் சொல்லல. அதான் ஒரு நல்ல காபி குடிப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீனே வந்துட்ட. ஒரு சூப்பரா ஒரு ஃபில்டர் காபி போடுறியா? இது என்ன உங்க ஆயா வீட? என்ன வீட்டோட சமயக்காரனா வச்சிருக்கேன் ஃபில்டர் காஃபி போட்டாரு. வந்த உடனே கேட்பீங்கன்னு தெரியும். அதான் வரையிலே ஸ்டார்பக்ஸ்ல பிக்கப் பண்ணிட்டு இருக்கேன். பச்சைப்பாலை ஊத்தி கொடுத்துருவாங்க. கனடா வந்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் நீ வீட்டுல காபி போடணுங்கிறதையே மறந்துட்ட. நீனு வர வர இந்த யுஎஸ் ஆட்சிக்கு மாதிரியே மாறி போயிட்ட. ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்க? காலையில எழுந்திரிச்சு உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அதுகளை ரெடி பண்ணி ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நான் வேலைக்கு போய் அங்க ஓய்வு இல்லாம வேலை பார்த்து சாயங்காலம் திரும்பி வரையில grocery ஷாப்பிங் போய் காசு குறைச்சிருந்து காஸ்கோ போய் சாமான் வாங்கி இப்படி சேல் பார்த்து பார்த்து ஷாப்பிங் பண்ணி வீடு வந்து டிஷ்வாஷர் போட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ணி இவ்வளவு பண்றவன்னா இப்ப ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆச்சரியப்படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ரொம்ப வேலையில்லா பட்டதாரில வர்ற தனுஷ் மாதிரில டைலாக். நாங்க என்ன ஒரு வேலையுமா பார்க்கல? என்னைக்காச்சும் நீங்களா ஸ்னோ தள்ளி இருக்கீங்களா? குளிர்ல போய் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். டாப்ல இருந்து பாட்டை வரைக்கும் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வேலை பார்க்கறதுனாச்சும் தெரியுமா? குளிர்னு போகுங்க எப்படி வேலை பார்க்கறதுனாச்சும் தெரியுமா? அது போகிறதுக்கு பிள்ளைல எல்லா கிளாஸ்லயும் போடுற பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், மிருதங்க கிளாஸ், பியானோ கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ். வீக்கெண்ட் ஆனாக்கா காலையில எந்திரிச்சு அதுல ஒவ்வொரு கிளாஸா கொண்டு விட்டு வெளியில மணிக்கணக்கா தேவையாது யாரும் திரும்ப பிடிக்கிறா. வீட்டுக்குள்ள வந்தாக்கா கபோர்டு பூரா ஓன் துணி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் பூரா ஓன் சாமான். எனக்குன்னு இருக்குது ஒத்தே ஒத்த சீப்பு. அதுக்கும் தேவையே இல்லை. சரி போகட்டும். காலையில போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வேக்யூம் போட்டு ரயில்ல இருக்க துணியை மடிச்சு வைக்க சொன்னேனே, அதையாவது ஃபோன் பண்ணி வச்சீங்களா? ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமுக்காண்டி ஒர்க்கிங் ஃபார் ஹோம். காலையில சுப்பு குழப்பில்லாத சுப்பு ஆபீஸ்ல இருந்து உங்களை ஃபோன் பண்ணியிருப்பாரு. அவரோட போன்ல கதை பேசிட்டு இருந்திருப்பீங்க. பிஸியா இருந்தா உனக்கு எங்க தெரியும்? இப்படிதான் இவளுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியல. கூடவே இருந்து பார்த்த மாதிரில சொல்றா. அது சரி கண்ணா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா. என்னங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்ட அசந்தே போறேடா. என்ன சர்ப்ரைஸா? நீ சர்ப்ரைஸ் பண்ணி நான் ஆசர போறேன்னா ஏதாச்சும் நடக்கிறதா? கண்ணா முன்னாங்கிறா ஏதோ பெரிய அணுகுன்னா தூக்கி கூட போறாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க சொக்கு. Okay, okay. Come quick. The flight is on time. I'll tell you all about the surprise at the airport. Come. எப்பவும் எதையாச்சும் சொல்லி சொல்லி டென்ஷன் பண்ணுவா. இன்னைக்கு எதையுமே சொல்லாம டென்ஷன் பண்றா. வர இப்ப பேசினாலும் டென்ஷனா இருக்குது, பேசலினாலும் லேட் ஆயிடுச்சுன்னா அபிஜா சாப்பிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு கத்துவா. இன்னும் காணும். ஏங்க இன்னும் காணுங்க. டைம் நேரம் வர்ற நேரம் தானே, ஃப்ளைட் லேட்டா தெரியலையே. ஆமா ஏதோ சர்ப்ரைஸ் சொல்றேன்னு சொல்லி சொன்னீங்க. பேச விடாம அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏர்போர்ட்ல கஷ்டம். ஏதோ மீனா ஏதோ சர்ப்ரைஸ் சொல்றேன்னு சொல்லி சொன்ன. ப்ளீஸ் இப்போ வாட்சிங் சொல்ல, என்னால பொறுக்க முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ். சர்ப்ரைஸுங்க, பார்த்தா அசந்தே போயிருவீங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிருவேடா. அப்படி யாரை பார்த்தா அவ்வளவு ஹாப்பியாவே? ஒருவேளை என் தங்கச்சி சோல வர்றாளோ?
சரியான லூசு குடும்பம் மாதிரி இருக்கு. சம்மர்ல அலாஸ்காவுக்கு போற மாதிரி பாவா இங்க ஒதுங்கி நிற்போம். பார்த்தாலே பண்ணா இருக்குல்ல பாவா, சம்பந்தம் இல்ல. சாமன் தூக்குறதுக்கு போட்டோ கிடைக்காதுன்னு சொன்னா போட்டோவோட நிக்கிற மாதிரி தெரியுது. மாப்பிள்ள வாங்க வாங்க அப்பாச்சி, வாங்க ஆச்சா, வாங்க வாங்க. ஆனந்தி, நல்லா இருக்கீங்களா? வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனந்தி, அப்பாச்சி. என்ன மீனாமா மாப்பிள்ள பார்த்த சந்தோஷத்துல ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்த்த சந்தோஷத்துல அப்படி தொண்டையெல்லாம் அடைச்சிருக்கு. ஆனா இல்லையா சூப்பர் சிங்கர் அழுகேச்சு அழகேச்ச மாதிரி. சர்ப்ரைஸ் சொன்னீங்கல்ல, ஆமா. தம்பி ஆனந்துங்க எப்படி ஆளு நல்லா வளர்ந்து ஸ்டைலா இதான் சர்ப்ரைஸ் தான். மேலாம் உன் கண்ணு பட்டாதான் வளர்ந்து ஸ்டைல் ஆயிட்டானா. இவனை எதுக்கு இப்ப இங்க எடுத்தவங்க இருக்காங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஆமா ஃபேன் மொழி போடுறியா? அங்கமெல்லாம் தங்கம் போல நான் உங்களை மாதிரி பவுடர் எல்லாம் போடுறது கிடையாது. உங்களுக்கு எப்போதுமே விளையாட்டு தான். ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா ஏத்தா மாப்பிள்ளை என்ன அவசரத்துல வந்துட்டாளோ? ஏன்டா கேட்க? இல்ல பேண்ட் போடாம ட்ரவுசரோட வந்துட்டாளே. இல்ல, சம்மர்ல இங்க எல்லாரும் ட்ரவுசர் தான் போடுவாங்க. அப்படியா? ஆ, அவசரத்துல செருப்பும் போடலாம். அப்பச்சி, இதுக்கே இப்படி சொல்றீங்களே, விண்டர்ல இங்கே பார்த்தாலும் ஸ்னோவா இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்க, ஆனா ரொம்ப குளிரும். அப்படியா இருக்கும்? சவுண்ட கூட்டி வைங்க. அதான் அந்த செவிட்டு மிஷின்ல சவுண்ட கூட்டி வைங்க. இது என்ன ரேடியோவா? சவுண்ட் ஃபேமிலி, நான் சவுண்ட் ஃபேமிலி மாதிரி தெரியுமா? ஏப்பா, ஏப்பா, சொல்லு போயிடுச்சு. ஏங்க, நான் வந்து ஆனந்தையும் ஆத்தாவையும் கூட்டிட்டு கார்ல போறேன். நீங்க அப்பச்சியையும் கூட்டிட்டு லக்கேஜையும் எடுத்துட்டு வேன்ல வந்துருங்க. என்ன? இன்னும் எல்லா லக்கேஜையும் நம்மகிட்ட மாமா போமா. ஏங்க, அப்பச்சியை மறந்தாம கூட்டிட்டு வாங்க. நான் விட்டாலும் அவரை விட மாட்டேன். சொல்லுங்க ஏன் மாப்பிள்ள மாமா பதறாதீங்க. உங்களுக்கு உள்ளதே ஹார்ட், நீங்க உள்ளதே ஹார்ட் பேஷண்ட். உங்களுக்கு ஒரு கவரும் கிடையாது, ஒபாமா கவர் கூட கிடையாது. பதறாம சொல்லுங்க. மாப்பிள்ள இப்படி ஃபுல்லாக காண மாப்பிள்ள. அது என்ன கோயிலூர் வைரமா? யாருக்கு உங்களுக்கு தெரியாது, எங்க ஐயா பர்மாவில் இருக்கையில யாரோ ஃபுல்லா போட்டாங்க அவருக்கு. அதனால அவங்கள ஃபுல்லா அண்ணாமலை செட்டியார் தான் கூப்பிடுவாங்க. அந்த வீட்டு விலாசம் விளங்கோன்னு நாங்கெல்லாம் ஃபுல்லா போட்டுக்குவோம். ஓ சரியான புல்லா ஃபேமிலியில வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாப்பிள்ள என்ன சொன்னீங்க கேட்கல. எப்ப கேட்டுச்சு இப்ப கேட்கறதுக்கு? அதாவது இந்த ஃபுல்லாவை போட்டுக்கின்னு கன்னடாவில் சுத்தினீங்கன்னாக்கா போலீஸ்காரன் பிடிச்சிக்கிட்டே உள்ள வச்சுருக்காங்க. எதுக்காக வேண்டியது? ஃபுல்லாவையா போட்டாக்க போலீஸ் பிடிப்பேன், அதுக்காக தான் சொல்றேன். ஏன் இந்த ஃபுல்லா போட்டுறீங்க? இந்த போட்டா நீங்க போட்டுங்க. இருங்க இருங்க, இப்போ போட்டு உங்களுக்கு சொன்னாக்க புரியாது. இருங்க நான் ஒரு காது கேட்காது, இன்னொன்று ஓகே காது. ஓகே காது, ஓகே ஓகே ஓகே. நீங்க போட்டுக்கிட்டு சுத்தினாக்கா இதை போட்டுக்கிட்டு என்ன பிடிக்க போறாங்க? அப்பா தோச்சதா? ஆமா, நம்ம வீட்டுக்கு போனோம்னா புதுசா ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அதில் போட்டு துவச்சிருவோமா? அதுல துவச்சப்படாதீங்கன்னு சொல்ல. இல்ல இல்ல, வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் ஒன்லி ஹேண்ட் வாஷ். இந்தியாவில் போய் ஓகேவா? எல்லாம் பத்திரமா பார்த்துங்க மாப்பிள்ள. அலுப்பு கொடுக்குறோம் மகளே.
இங்க வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா காரைக்குடிக்கு வந்த மாதிரில இருக்கு. ஒரு வெள்ளைக்காரிய கூட காணவே. அதுவா உங்க அக்கா இங்கிலீஷ் அப்படி இப்படித்தானே, அதான் செட்டியார் இருக்க ஏரியாவா பார்த்து செட்டில் ஆயிட்டோம். ஓ ஆத்தா, அப்பச்சி, ஆனந்து, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிக்குமேன்னு பால் பணியாரம், அடை, அவியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனந்த், உனக்கு பிடிக்குமேன்னு மலாய் கோஃப்தா, நான் மட்டர் பன்னீர்லாம் பண்ணி வச்சிருக்கேன்டா. போய் குளிச்சுட்டு வா போ. இதெல்லாம் உனக்கு சமைக்க தெரியும்னே எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐட்டம் ஒரு நாளாச்சும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கியா? பாருடா, இத்தனை நாள் பக்கனையா வாய்க்கு ருசியா தின்னுவிட்டு உங்க அத்தான் பேசுற பேச்ச விடாச்சு. ஐத்தான் எப்போதுமே அப்படித்தான். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு குடிக்கிறேன். பிளேன் சாப்பாடு வாயில வைக்க முடியல. சரி வாங்க. எப்ப பார்த்தாலும் பசி பசின்னு பசின்னு பசந்துட்டே இருக்கான். இது என்ன வாயா இல்ல கால்வாயா? திங்கிறதெல்லாம் எங்கதான் போய் ஒட்டுதுன்னே தெரியல. இங்க வாரியா, பைப்பு திறக்க வர மாட்டேங்குது, சுடுதண்ணி வரல. இல்லாத்தா, இந்த வாரேன். நம்ம கூப்பிட்டா பக்கத்துல இருந்தாலும் கேட்காத மாதிரியே இருப்பான். ஆத்தா கூப்பிட்டோன்னு இந்த ஓட்டம் ஓடுறா. இனிமே ஆத்தால விட்டு அடிக்கடி கூப்பிட சொல்லணும். அப்படியே ஏங்க, என் தம்பியையும் உங்க கம்பெனிலே சேர்த்து விடுங்களேன் ப்ளீஸ். சேர்த்து விடலாம், ஆனா என்னைய போய் சொல்லிடுவாங்களே. வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பாரு ஏட்டிக்கு போட்டியாவே பேசுறீங்க. முன்னாடி எல்லாம் வெளியில போனா தான் வாய முடிக்கிட்டு இருக்க சொல்லுவா. வீட்டுக்குள்ளேயும் அப்படி இருக்க சொல்றேன். சுகர் கொலாஸ்ட்ரால்னு உன்னையும் சாப்பிட விட மாட்டேங்கிற. இப்ப பேசவும் கூடாது, பேசவும் இல்லாம சாப்பிடும் போது வாயை வச்சுட்டு நான் என்னதான் வருவான்னு சொன்னீங்க. நீங்க யார் சொல்றா? ஆனந்தி, இப்ப ஐபிஎம் சுப்பையானும் அவங்க ஒய்ஃபும் வருவாங்க. அவங்க வரவங்க கிட்ட உனக்கு ஒரு வேலைக்கு கேட்போம். அப்படியே ஒரு நல்ல பொண்ணு தெரிஞ்சாலும் சொல்லுவோம். எது முன்னாடி அமைதோ அதை முதல்ல முடிச்சுக்கோங்க. சரியாச்சு, அதுவும் நல்ல யோசனை தான். வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணா கிடைச்சா முதல்ல முடிச்சிருவோம். இப்பதான் புரியுது இவனை இங்க எதுக்கு கூட்டியாந்துருக்காங்க. அடே வாங்க. வாங்க வாங்க ஆச்சி, வாங்க. வாங்க. அண்ணே சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறான் அப்பச்சி. ஆமா ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணே, இதான் என் தம்பி ஆனந்த், வெரி ஸ்மார்ட். நீங்க தான் எப்படியாவது ஒரு ஜாபுக்கு ரிஃபர் பண்ணணும்னு. ஹலோ, ஊர்ல என்ன படிச்சீங்க? அவனா படிப்பு வரையில பாதியில விட்டு விட்டு சும்மா தான் இருந்தேன். சத்த சும்மா இருங்க அப்பச்சி, அவன் பேசுவேன். ஊர்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க பிசினஸ் செட் ஆகுற வரைக்கும் டைம் வீக்கு ஏதாவது வேலை பார்க்கலாமான்னு பாக்குறேன். என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். பணம் இருக்கிறவங்க கொடுத்து வாங்குவாங்க. இவரு பினான்ஸ வாங்கியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன வேலைன்னா பாப்பீங்க? என்ன வேலைன்னாலும் பார்ப்பேன். சிட்டி பேங்க்ல சிஇஓ வேலை காலியா இருக்கான். பாப்பீங்களா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ லெட் யூ நோ. ஓகே. அண்ணே, அப்படியே ஒரு நல்ல பொண்ணு தெரிஞ்சாலும் சொல்லுங்க அண்ணே. எங்க ஃப்ரெண்டு டாட்டர் இருக்கா. வாட்ஸ் யுவர் ஏஜ்? 36 நடக்குது ஆண்டி. வாய்ஸ் ஓகே. ஏன் இந்த கல்யாணம் பண்ண இருக்கீங்க? நல்லா கல்யாணம் ஆயிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். அதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆமா, இவனுக்கு பேசுற பொண்ணுகளுக்கெல்லாம் அப்பவே கல்யாணம் ஆகி அதிக பொண்ணுகள்லாம் சமைஞ்சிருச்சு. சத்த சும்மா இருங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் எங்க வீட்டுல கெட் டுகெதர் வச்சிருக்கோம். கட்டாயம் வந்துருங்க. ப்ளீஸ் கம். ஓகே, வாங்க. ஆமா, கெட்டுக்குதுன்னு எல்லாரையும் கூப்பிடுற. எனக்கு தெரியாம நம்ம வீட்டுல என்ன விசேஷம்? ஏங்க, தம்பி ஆனந்தும் இருக்கான். எல்லாரையும் கூப்பிட்டா நம்ம ஆனந்தையும் பார்ப்பாங்க. அப்படியே அவனுக்கு ஒரு ஜாபுக்கும் பொண்ணுக்கும் நெட்வொர்க் பண்ணலாமேன்னு தான். அப்பா, ஒரு டின்னருக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கா?
எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னாக்க ஒரு மினி ஹால் மாதிரி வேணா புக் பண்ணிடவா? நம்ம பேஸ்மெண்ட்ல வச்சுக்குவோங்க. ஓ, புதுசா ஃபினிஷ் பண்ண பேஸ்மெண்ட் எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கும், ஃப்ரீயா காமிச்சிடலாம். ஓகே ஓகே, ரைட் ரைட். அப்ப அஞ்சப்பரில் ஆர்டர் பண்ணிடவா சாப்பாட்டை? நோ 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 நோ, அஞ்சப்பர் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அப்ப அப்படி நீனேவா சமைக்க போற? நான் இல்ல, உங்க மாதிரி லூஸா பாட்லக் டின்னர்னு சொல்லி ஆள் கொண்டா வச்சிடலாம். மீனா மீனா, எங்கேயோ போயிட்டியேமா, எங்கேயோ போயிட்டியே. உனக்கு எங்க இருக்குமோ வந்துச்சு இவ்வளவு ஒரு சமர்த்து. வாழ்க்கையில முதல் தரமா இந்த யுஎஸ் ஆட்சிகள் எல்லாம் கூட மிஞ்சிட்டியேடா. பண்ண மாட்டோமா? This is just a beginning. வெயிட் பண்ணி பாருங்க என்ன எவ்வளவு வேலை வாங்குறாங்க. வாங்க மாமா உட்காருங்க. வீட்டுக்குள்ளே வேணுமோ செருப்பை போட்டுக்கிட்டு பாருங்களே இருந்தவங்க. சரி பரவாயில்ல, வா வா சரி வாங்க. தம்பிக்கு உங்க கம்பெனிலே ஒரு வேலை எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ். நீ என்ன பேசுனதே பேசிக்கிட்டு இருக்க? இப்ப இன்னைக்கு லீவ் இல்ல, சண்டே. ஆமாங்க, அது மறந்தே போறேன் பாருங்க. தம்பியை பார்த்தா எல்லாம் மறதி வந்துருது. ஏங்க இன்னைக்கு சண்டே தானே, ஃப்ரீயா தானே இருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதா, நம்ம சித்ராவை டான்ஸ் கிளாஸ்ல இறக்கி விட போற வழியில அவனை தியேட்டர்ல இறக்கி விட்டு போயிருங்க. ரொம்ப ஓகே. இல்ல விஷால் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குதா, அதை கொண்டு போய் விடவான்னு கேட்டேன். என்ன தமிழ் படமா? நோ 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 நோ, ஒன்லி இங்கிலீஷ் மூவிஸ். ஆஞ்சலினா ஜோலி மூவி ஏதாச்சும் ரிலீஸ் ஆயிருக்கா? ஆமா, உனக்கு ஏதாவது இங்கிலீஷ் படம்னா ஏதாச்சும் புரியுமா? படம் புரியல என்ன? இங்கிலீஷ் படத்துக்கு போனாதான் வெள்ளக்காரியில சைட் அடிக்கலாம். பல்லு இருக்கும் போதே பக்கோடா சாப்பிடணுமா இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் இப்படி குவார்டர் ட்ரௌசர்ல பொண்ணுங்களை பார்க்க முடியுமா? ஆமா. ஏங்க பென்ஸ் கார் சர்வீஸ்க்கு விட்டீங்களே, வந்துருச்சா? சும்மா எடுத்து கொண்டாந்து கராஜில் நிறுத்திருக்கேன். கண் மாதிரி நிக்குது. நம்மகிட்ட வேன் இருக்குல்ல, அதான் குறை குறைன்னு சத்தம் கேட்குது. கேஸ் வேற போடணும். அப்ப நீங்க வேன் எடுத்துட்டு போங்க, நான் பென்ஸ்ல வால்மார்ட் ஷாப்பிங் போயிட்டு வரேன். என்ன? சரி வாப்பா, உன்னை கொண்டு இறக்கிறேன். என்னோட வந்தீங்கன்னா உனக்கு எப்பவுமே ஓட்ட வேண்டாம், அவதான் பென்சில போவா. அப்ப சினிமா தியேட்டருக்கு உனக்கு கோணாவட்டில் இருந்தாலும் எல்லாம் கரெக்டா தெரியுது. இப்ப சம்மர்ல இந்த வெள்ளைக்கரையில பார்த்தாலே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி குழு குழுன்னு இருப்பாளுங்க. அப்படின்னா ஒன்னும் யோசிக்காதீங்க, நீங்களும் வாங்க, 2 பேருமா சேர்ந்து ஐஸ்கிரீம் கேட்டாக்க ஆடி தீர்த்துருவா. வீட்டை பார்த்துக்கீங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஆத்தா, அன்னைக்கு கடையில ஒரு பேக் ஒன்று பார்த்தோம்ல, ஊருக்கு போனாக்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது இப்போ $18 சேல் போட்டிருக்கேன். வாங்கி வரவா? அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு எம்பிட்டு வருது மீனா? என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு மேல வராதா? வரும். ஆமா பச்சி. மீனா சொந்தக்காரர்லாம் சும்மா கொடுக்கறது தானே, $50 வேண்டாம். ஏதாச்சும் டாலர் ஸ்டோர்ல பெருசா தெரியற மாதிரி நீ தெரிஞ்சு ஒண்ணு வாங்க மாட்டேன். சரி அப்பச்சி, வீட்டை பார்த்துக்கீங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். இப்ப யாரும் வரமாட்டாங்க. சாயங்காலம் நம்ம மாப்பிள்ளை விட்டு மேனேஜர் தான் வருவாரு. அவரை தான் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். என்ன, நான் போயிட்டு வரேன். அதான் பார்த்துக்க. எங்கடா பெல் அடிக்குது, போய் பாருங்க. பெல்ல அடிச்சிச்சு. ஆமா, உங்களுக்கு சிவன் கோவில் மணி அடிச்சாலே கேட்காது. நான் போய் பார்க்கிறேன். யாரோ வெள்ளக்கார மாதிரில தெரியுறா. கதவை திறக்கவா வேண்டாமா? திறந்துற. மாப்பிள்ளோட மேனேஜர் தான் சீக்கிரமா வந்துட்டார் போல. மேனேஜர் இல்லைன்னு அப்புறமா வர சொல்றீங்களா? சாச்சா, இப்ப பாரு, சும்மா இங்கிலீஷ்ல பேசி எப்படி சமாளிக்கிறேன்னு. கம் சார். Hola. Yes sir, yes. Hola. No, me. Coda petana Luna. Sí, mi amor Ricardo.
கவிஞர் போறேங்கிறாரு. அப்புறம் மாப்பிள்ளை கவனிச்சுக்கல கோச்சுக்க போறாங்க. சீக்கிரமா காப்பியை போட்டா. ப்ளீஸ் காஃபி கம்மி. ஓ காபி. கிராசியஸ் கிராசியஸ் கிராசியஸ். அடி போடி ஒன்றும் புரியாதவளே. அவரு காப்பியில சீனி போடாம கேட்கிறாரு. கிராசியஸ். எப்படிங்க உங்களுக்கு அம்பட்டு புரியுது? உங்களுக்கு சுத்தி போடுறாங்க. புரியுதா? அந்த காலத்து SSLC இப்போ உள்ள BA கூடாது. கிராசியஸ். We go back. ரெடி அடாது மறுபடியும் போடுறது. ஓ ஹாய் ரிகார்டோ. இது என்ன புல்லு வெட்ட வந்த மெக்சிகன் வீட்டுல உட்கார வச்சு காபி ஊற்றிட்டு ரிகார்டோ கோ டூ யுவர் ஒர்க். ஓகே கிராசியஸ் கிராசியஸ் கிராசியஸ். அப்பச்சி தான் புரியாததா இருக்காரு மீனா. அப்பச்சி தான் சொன்னாங்க மேனேஜர்னு சொல்லி மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன் மேனேஜர்னா வெயில் அலைஞ்சதுல கருத்து போயிருப்பான்னு. உங்க அப்பச்சி தான் சொன்னாங்க வெயில் அலைஞ்சதுல கருத்து போயிருப்பான்ட்டு. நல்லா தான் சொன்னாங்க அப்பச்சி. சரி சரி நாளைக்கு எல்லாரும் பாட்லக் டின்னருக்கு வராங்க. நிறைய வேலை இருக்கு. வாங்க போய் அதை பார்ப்போம். வாங்க. ஆத்தா அப்பச்சி எல்லாம் எங்க? எல்லாரும் வந்து 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 வரப்போறாங்க. இன்னும் காணுமே. அதுவா அப்பச்சி விட்டு ஹியரிங் மெஷினை காணுமா? அதான் 2 பேருமா தேடிட்டு இருக்காங்க மேல. அதனால என்ன ஒன் டே தானே அட்ஜஸ்ட் பண்ணலாம். கீழே இறங்கி வர சொல்லு. அப்படியா? ஆத்தா அப்பச்சியை கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க. ஓகே மிஷின் இருந்தாலே எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. இப்ப மிஷின் இல்லாம எப்படி சமாளிக்க போறாங்களோ தெரியல. அப்பச்சி யாரும் எதுவும் கேட்டா ஆமா இல்ல நல்லது ரொம்ப நல்லது அப்படி எதையாவது சொல்லி சமாளிங்க. என்ன புரிஞ்சுதா? ஆனந்து நீ எல்லாரோடையும் சிரிச்சு பேசி இமேஜை பில்டப் பண்ணிருடா. அப்படி பொண்ணு யாரும் நல்ல பொண்ணா பார்த்தீங்கன்னா உங்க அத்தா கிட்ட காட்டி வை. அப்ப பாக்குறா. ஓ சரி. வாங்க வாங்க வாங்கடே வாங்க 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 வாங்க. கொஞ்சம் சவாரி என்ன சுக்கு புதுசா இருக்காங்க? அவங்களா எனக்கு தூரத்து சொந்தம். அப்படின்னா மாட்டாரு இருக்கு. அது ஒய்ஃப் மீனா இருக்கால அவளுக்கு அப்பச்சி. பேரு அருணாச்சலம் செட்டியாரு. இனிமே இங்கே தான் இருப்பாரு. நீயும் சொல்லலாம். உனக்கு இருக்க லொல்ல இருக்கேன். எனக்கு லொல்லே கிடையாது. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க? இவர் தான் நியூ ஹாம்ஸ்டர் கவர்னரு. நான் பேசிட்டேன். ஓகே ஓகே இவர் தான் எங்க மச்சின. பேர் ஆனந்த். இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாரு. இவருக்கு இப்ப இருக்க ஒரே கவலை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கின்னு வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிறது தான். பாருங்க இங்க பாதி பேருக்கு உங்களை மாதிரி கல்யாணம் ஆகலையேன்னு கவலை, பாதி பேருக்கு எங்களை மாதிரி கல்யாணம் ஆயிருச்சு. ஆமா எப்படி பொண்ணு பாக்குறீங்க? என் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். பர்சனாலிட்டி அங்கே வந்தாலே பாருங்க யாருக்காவது பர்சனாலிட்டி மேட்ச் ஆகுதா? சந்தோஷமா இருக்காங்கல்ல. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து செட்டில் ஆகிற வழியை பாருங்க. சரிங்க. இது யாரு? நம்ம கோலாவட்டு அருணாச்சலம் செட்டியார் மாதிரி எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்ல இல்ல கனடா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கவனிக்க கூட மாட்டேங்கிற. சஃபாரி வாங்க. ஓகே ஆமா அங்கே என்ன எல்லாரையும் இந்த முறை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்தை பார்க்குறா அப்படி? இல்ல மீனா தான் சொன்னா வர்ற பொண்ணு எல்லாம் பிடிச்ச பொண்ணா இருந்தா பார்த்து ஐட்டா சொல்லுன்னு அதான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படியா முறைக்கிறது? பயந்துட போறாங்க. ஐட்டா
பொண்ணு எப்படி அழகு கூட இருக்கே, நமக்கு கேட்கலாமா? யாரு அந்த 10 சுடிதாரா? கேட்கலாம். ஆனா டாக்டர் கண்ணன் தான் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அதுக்கு டாக்டர் கேட்கணும். அவர் கொண்டாட்டி பார்த்தா தெரியலையா? இதுக்குதான் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி பெரிய பிள்ளைய வச்சுக்கிட்டு அது உடனே அங்கிட்டு போகுது. என் பேரு தனிமலை, ஊர் வளையவட்டி. பார்த்தது நீங்க தான் மீனாவுக்கு அப்பச்சியா? தெரியலையே. என்ன கிண்டல் பண்றீங்க? உங்க பிள்ளைய நல்லா இருக்குங்களா? அதை ஏன் கேட்குறீங்க? பெரியவளுக்கு உள்ளூர்ல கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி போச்சு போன வருஷம். நல்லது நல்லது. ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்க 2 வருஷமா ஒரு இடம் கூட அமைய மாட்டேங்குது. ரொம்ப நல்லது. பெரியவங்கன்னு பேசினா வந்ததுலேருந்து வெறுப்பேற்றிக்கல. சொன்னபடியே வந்து சொன்னேன். ஏன் செட்டி கோச்சுட்டு போறாரு? சொன்ன வரைக்கும் அடிக்காம தயிர் சாதம் சாப்பிட்டியா? இல்லையே, இனிமேதான் எடுக்கணும். நல்ல வேலை எடுத்துறாரு. புளிப்பா இருக்கு. யாரு அது தெய்வானையா தான் இருக்கும். அது எப்ப பாட்டில் போட்டாலும் தயிர் சாதம் தான் எடுக்கும். அப்புறம் புளிச்ச தயிரை ஊத்தி கொண்டாலும் வாயில வைக்க முடியாது. ஆமா, இந்த பெரட்டல் யாரு இத்தனையோடு கொண்டு வந்துட்டாயா? அதுவா, அந்த ஸ்டைல் நாச்சாதான். நான் அப்பவே நினைச்சேன் அவ்வளோதான் இருக்கும்னு. நானும் நம்ம வீட்டுக்கு சமைச்சா கூட இதை விட கூட சமைப்பேன். 4 குவாட்ஸ் கொண்டு வரச்சுன்னா 4 கரண்டி கொண்டு சரியா சொன்னிச்சுக்கிட்டு. நான் வெட்டிக்கா மண்டி, நீ என்ன கொண்டு வந்த? நான் சிக்கன் கிரேவி. நம்ம கொண்டாந்தது சூப்பர். அதான் சீக்கிரமே காலி ஆயிடுச்சு. அங்க செகப்பா ஐயர் விட்டு பார்த்து அழகா உயரமா நிற்கிறதுன்னு ஒரு பொண்ணு. அது எங்க சின்னையா மக விட்டு பேத்தி. அதைத்தான் எனக்கு முதல்ல சொல்லி விட்டாங்க. அப்புறம் உயரம் ஒருத்தர் விட்டு போச்சு. மலர் நினைவுடா வர்றாங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்து சத்தமா சொல்லுங்க. இதுக்கு மேல பக்கத்துலன்னா காதுக்குள்ள வந்து சத்தமா சொல்லுன்னா மயக்க முடிக்கிட்டு தான் உங்களுக்கு ஐட்ட வர்றாங்க. சொன்னாதானே ஓடுவீங்க. பொங்கல் வாயில வைக்க முடியாது. அந்த செட்டியார் என்னடா அள்ளி அள்ளி ஆசையா சாப்பிட்டு இருக்காரு. அது முதல்ல பொங்கல் இல்ல, உப்புமா. அது அவர் கொண்டாட்டி உமையாச்சி இருக்குல்ல, அது பண்ணி கொண்டாந்தது. மிச்சம் கிடந்துச்சுனாங்க காரில் போய் போன எல்லாம் முடிஞ்சு போச்சு. உப்புமா மாதிரி வரவே வராது. புளிக்கினே போவாரு. நடிப்புல நம்ம உலகநாயகனே முற்றிட்டு வருவதற்கு அவரு காசு வாங்கிட்டு நடிக்கிறாரு, இவரு கடி வாங்காம இருக்கிறதுக்கு நடிக்கிறாரு. ஆமாமா, எத்தனை வயிற்று கடுப்பு வந்தாலும் அந்த ஆட்சி சமைக்கிறத சாப்பிட்டு இருப்பாரு. அதனாலதான் அவருக்கு தியாகி சீனா தானே. சாப்பிட்டாலே இல்லையா போக மாட்டேங்கிறாங்க. மணி 11 காலி ஒன்றாச்சுல பெரிய கஷ்டமா இருக்கு. ஏங்க, அந்த சொர்ணாட்சியை பாத்தீங்களா? இன்னைக்காச்சும் பாக்குற மாதிரி இருந்துச்சா? நான் அதை சொல்லலைங்க. கழுத்துல ஒரு மினி நெக்லஸ் போட்டு இருந்துச்சு. 5 லட்சம் தானாங்க. ஆமா,
3 மாசத்துக்கு ஒருக்கா இந்தியாவுக்கு போவோம். வரையில ஏதாச்சும் வாங்கி மாட்டிக்கின்னு வரோம். வந்து வம்புழுக்கிறது தான் இந்த ஆட்சிக்கு வேலை. நீ என் பாட்லாக்கு வந்ததுக்கு எனக்கு 5 லட்சம். மணி 11:50 ஆச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. நீ இப்ப மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லவா? சொல்லிடுவேன். எல்லாரும் போயிட்டாங்க. நீங்களும் போய் படுத்துறாம காலத்தை கட்டி வச்சுக்கிட்டு மீனா வந்து 3 மாசம் ஆச்சு, பொழுதே போக மாட்டேங்குது. எங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறியா? ஊர்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இங்க சும்மா இருந்துக்கிட்டு பொழுதும் போகல. ஊருக்கு போனாலும் பங்காளிய கல்யாணம் படைப்பு அப்படின்னு போறதுக்கே பொழுது பத்தாது. கத்தி கத்தி பேசாதே. பக்கத்து வீட்டுக்காரன் 911 கூப்பிட்டுருவேன். அப்பச்சி என்ன சொல்றீங்க? கனடாவில் இருக்க மாதிரி எங்கேயும் இருக்க முடியாது. நல்ல இந்தியாவில் வெயில் கொளுத்துதான், தண்ணியும் இருக்காது. அதனால இங்கேயே இருந்துருங்க. இருந்தாலும் வடவ நடையில படுத்துக்கிட்டா காத்தாடியே வேண்டாம். அது மாதிரி வராதாத்தா? அதானே, என்ன சொன்னாலும் நம்ம ஊர் மாதிரி வராது. நினைச்ச உடனே 2 வீலர் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சினிமா பார்த்துட்டு ஜாலியா அழகு மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு மெதுவா அரட்டை அடிச்சுக்கிட்டே வரலாம். அங்க நீ ஒண்ணும் பண்ணலை இருந்தாலும் இங்க கூட்டியாந்தாங்க. இப்ப போறோங்கிற இங்க இருந்து மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க போனாலும் லாபமோ நட்டமோ ஒரு தொழிலாவது பண்ணி பார்ப்பேன். எவ்வளவு நாள் தான் இந்த வெள்ளக்காரியிலே பார்த்துக்கிட்டு தெரியுது? மீனா, எனக்கும் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுக்கிட்டே இருந்தாலும் குளிர் தாங்கல. எம்பிட்டு நாளைக்கு தான் இங்கேயே இருக்கிறது. அங்கே இருந்தாலும் கோயில் குளம்னு போவோம். இங்க இருந்து டிவி சீரியலே பார்த்துட்டு இருக்க முடியல. எனக்கு ஊருக்கு போகணும் மீனா. ஆத்தா, அங்கே இப்ப இந்தியாவில் முன்னாடி டெங்கு ஃபீவர், அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் பன்னி காய்ச்சல்னு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப புதுசா குரங்கு காய்ச்சல்னு வருதான். இப்ப நீங்க போக வேண்டாம், பேசாம இங்க இருங்க. ஆச்சு, அந்த மாதிரி காய்ச்சல்லாம் எல்லா நாட்டிலையும் தான் வருதான். எனக்கு ஊருக்கு போகணும். சொர்க்கமே ஆனாலும் நம்ம இந்தி செட்டினால மாதிரி வராதாத்தா. எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் குறை சொன்னாலும் நம்ம சொந்தத்தோட சேர்ந்துருக்க மாதிரி வருமா? எங்களுக்கு அக்கறை தான் பச்சையா தெரியும். அப்ப சரி, நான் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். எங்களுக்கு இக்கறை தான் பச்சையா தெரியுது. ஆச்சு, இதுக்கு ஏன் கண்கலங்குற? எப்படி இருந்தாலும் இந்த 2 வருஷத்துல நாங்க திரும்பி வருவோம்ல. இந்த டென்ஷன் கொடுக்குற பார்ட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இவளும் இன்னைக்கு சீக்கிரமே வேலைக்கு போயிட்டா. இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாச்சு. பேசாம ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டியதான். என்ன ஒரே ஒரு வேலை, இந்த என்ஏ3ன்னு அனுப்பிச்சாங்க. அதை மட்டும் ஃபில்அப் பண்ணி நகரத்தார் இதை போட்டுட்டோம்னாக்க நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஆன்சிஸ்டர் டீயா என்ன, அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியதானப்பா. எல்லாம் போய் சேர்ந்தாங்க. நல்ல வேலை. இது அவளுக்கு காதல் கேட்டுச்சுன்னா நம்மகிட்ட கொண்டு விடுவாங்க. யார் இவன் சுப்பு தான் கூப்பிடுறானோ? எப்படித்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுவோம் தெரியாத கூப்பிடுவானாப்பா. யாரு மீனாவில கூப்பிடுறா? லேட் ஆகுதுன்னு சொல்ல போறா அவளுக்கு. ரைட், நல்ல வேலை. ஹலோ ஏப்பா, I have a terrible headache. I have taken the rest of the day off. I'm on my way home now. Keep a coffee ready for me. எப்போ எனக்கு தான் ஹெட்டேக் கொடுப்பா, இன்னைக்கு அவளுக்கே ஹெட்டேக் வந்துருச்சாங்கள. ஒரு நாளைக்கு ரிலாக்ஸா இருக்கணும்னு பார்த்தாக்க விட மாட்டாலே வந்துருவாளாப்பா. 10 மணிக்கு 10 நிமிஷத்துல வர்றாப்லையா. காப்பி ஒண்ணுதான் போடல, இப்ப அதையும் போட்டுட்டு இருக்க வேண்டியது. யார் போனாலும் வந்தாலும் நமக்கு அக்கறையும் பச்சை இல்லை, இக்கரையும் பச்சை இல்லை, எக்கரையும் பச்சை இல்லை. அப்படியே தடுமாற வேண்டியதுதான். ஒரு நல்ல பாட்டு ஒன்று போட்டாக்க அதுக்கு ஒரு வர்ற வரைக்கும் ஒரு பாட்டாக போடுங்களேன். வர்ற வரைக்கும் ஒரு ஆட்டம் போட்டு
was a beautiful one. Thanks a lot for all your claps. It's very important. Let me introduce the cast to you. Can you all come in? Let me introduce all the crew members here. We have Sath Annamalai, Sala Mayappan, Chinna Mayappan, Valliyadakappan, Balan Manian, Subi Subramanian, that's me, Subaya Karpaya, Meena Subaya, and then Pilot Annamalayanan, Dr. Mayappan, Banu Annamalai, Chittu Palniyappan, Subhadra Ganesh, Akila. Thanks a lot to all of you. And then props arranged by Valli Kannan and Meena Subaya. Slides are done by Janani Subramanian. Audio by Arun Mayappan and Kannan Muthaya. Stage manager Aruna Patapu. And finally, we have here a Toronto Star, story, dialogue and direction by Weepal. And thank you very much. Have a pleasant good night. To Subi, he made all, lot of coordination. அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் பேரெல்லாம் வேகமாக வாசிட்டாரு. யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மெக்சிகனா வந்து பாலன் மணியன், பைலட் அண்ணாமலை அண்ணன் வந்து பெருவன் செட்டியாக இருந்தாங்க. வளையப்பட்டி இப்போ செட்டியாராக வந்தது வந்து நம்ம டாக்டர் மெய். அண்ணாமலை அண்ணன் வந்து மாமாவாக வந்தாங்க. பானுவாக தான் வந்தாங்க. ஒய்ஃபாக வந்தது வந்து வள்ளியாச்சு. நல்ல வேளை என் ஒய்ஃப் இல்லை. அடுத்தது வந்து என் மச்சினா நடித்தது, மச்சனாவே மாறினது சின்ன மையப்பன். அவங்க ஒய்ஃப் சாலா, ஆனால் ஆத்தாவை நடித்தாங்க. ஐபிஎம் சுப்பையாண்ணே கடைசி வரைக்கும் வேலையே வாங்கி கொடுக்கல. அடுத்தது வந்து மீனா சுப்பையா, அவங்க ஒய்ஃபாகவே வந்தாங்க. 3 வருஷம் தான் கொடுத்தோம், அதையும் கஷ்டப்பட்டாங்க. அடுத்தது வந்து உள்ளபடியே என் ஒய்ஃபு. ஸோ சிட்டு பழனியப்பன். அடுத்தது வந்து ஃப்ரெண்டாக வந்தது வந்து அடைக்கப்பண்ணேன். அப்புறம் வந்து டாக்டர் கண்ணன் ஒய்ஃபாக வந்தது சுபத்ரா. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மச்சினே அதே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து அருணா, லாட் ஆஃப் ஒர்க் பிகைன் தி ஸ்க்ரீன் எல்லாம் பண்ணாங்க. ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து வள்ளி கண்ணன். அப்புறம் வந்து அருண் அண்ட் கண்ணன் முத்தையா 2 பேர் தான் இந்த பாட்டு இது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இந்த குட்டி பாப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்துச்சு பார்த்தீங்களா, அவரோட பேர் கடைசியில் பிடிச்சோன்னாங்க. விவேக் கண்ணம், அவங்களோட டாக்டர் பேர் அகிலா. மனசாட்சியாக வந்தது வந்து சுபி. அடிக்கடி குற்றாளர்களை பேசினார். இப்போ தான் நினைச்சிருக்காரு. கனடாவில் வந்து டொராண்டோ ஸ்டார்னு சொல்லி ஒரு ஆனர் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. எல்லா வேலையும் அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணது அண்ணாமலனுக்கு என்னுடைய நன்றி. அண்ணனோட சீனியர் ஆர்டிஸ்ட்டு போன தடவை அப்பத்தியாக நடித்தாங்க. அண்ணன்